அனைவருக்கும் வணக்கம். இன்று அது என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேற்றுமை உருபு எங்கே பயன்படுத்த வேண்டும்? மொத்தம் வேற்றுமை உருபு 8 என்று தெரியும் இல்லையா? எழுவாய் ஐயாழ்கு எண்ணதுகன் வெளி என்று சொல்லப்படக்கூடிய 8 வேற்றுமையில் முதல் வேற்றுமையாக இருக்கக்கூடிய எழுவாய் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமையாக இருக்கக்கூடிய விழி வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. மாறாக இந்த அது என்று சொல்லப்படக்கூடிய வேற்றுமை உருபு என்று சொல்லப்படக்கூடியது 6ஆம் வேற்றுமை உருபு. அது என்று சொல்லப்படக்கூடியது 6ஆம் வேற்றுமை உருபு. இந்த 6ஆம் வேற்றுமை உருபாக இருக்கக்கூடிய அதுவை எங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடியது உயர்திணையாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பயன்படுத்துதல் கூடாது. அப்போ வரக்கூடிய சொல் அகிரிணைக்கு மட்டும்தான் நம்ம அது என்று சொல்லப்படக்கூடியதை பயன்படுத்த வேண்டும். இப்போ பாருங்க, எனது மனைவி, எனது மகன். இப்போ இதில் வரக்கூடிய சொல்ல பாருங்க, மனைவி மகன் என்று சொல்லப்படக்கூடியதுதான் வரக்கூடிய சொல். அப்போ வரக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடியது உயர்திணையாக இருப்பதனால இங்கே அதுவே பயன்படுத்த கூடாது. அப்போ வரக்கூடிய சொல்லு அகிரிணையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்போ பாருங்க, அரசரது மாளிகை, அரசரது வீடு. இப்போ இதில் பாருங்க, வரக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடியது மாளிகை வீடு. அப்போ மாளிகை வீடு என்று சொல்லப்படக்கூடியது அகிரிணை. அப்போ வரக்கூடிய சொல்லாக இருக்கக்கூடிய அகிரிணைக்கு மட்டும்தான் அது என்று சொல்லக்கூடியதை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ அது என்று சொல்லப்படக்கூடிய அந்த வேற்றுமை உருபு எத்தினைக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம்னா அகிரிணைக்கு மட்டுமே உரியது. இன்றைக்கு முக்கால்வாசி பேர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது என்று சொல்லப்படக்கூடியதை உயர்திணைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்போ அது என்று சொல்லப்படக்கூடியது அகிரிணைக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். மேலும் வேறொரு இலக்கணத்தின் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.